ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து த லாஸ்ட் டே ஆஃப் பிக் பாஸ். ஸோ எல்லாருமே எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் சில பேருக்கு இமோஷனலா இருந்திருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு நார்மலா இருந்திருக்கலாம், சில பேருக்கு வந்து போர் அடிச்சிருக்கலாம். ஸோ ஆல் மிக்ஸ்ட் இமோஷன்ஸ்ல இருந்தது தான் இந்த எபிசோட். அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து நிறைய இடத்துல ஜாக்லினோட இது வந்துச்சு சீன்ஸ். ஏன்னா போன 2 வீடியோலயுமே ஒன்னும் வந்து பெருசா வரலன்றப்போ இதுல வந்து ஜாக்லின் வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நிஜமாவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட சௌந்தர்யா, அவங்க ரொம்ப விரும்பின ரயான், அவங்க ரொம்ப உள்ள இருந்திருக்கணும்னு நினைச்ச மஞ்சரி, ரொம்ப நெருக்கமா இருந்த முத்துக்குமரன், இந்த 4 பேரும் பவித்ரா அன்எக்ஸ்பெக்டட்லி அது லாஸ்ட் டே. பட் இவங்க 4 பேர் வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப அவங்களோட பிடிச்சமான லிஸ்ட்ல இருக்கிற 4 பேர். சோ அவங்க 4 பேருமே இன்னைக்கு புலம்பி தீத்துட்டாங்க. தீபக் சார் தான் அதுல மிஸ்ஸிங் பெருசா. தீபக் வந்து அவர் வந்து முத்துக்குமரன்ட்ட மட்டும்தான் அவரோட இமோஷன்ஸ் காமிச்சாரு. மேபி அவருக்கு ஒரு இது இருக்கலாம் இல்லையா, ஏதோ சம்திங் ஆர் சாதர் இதெல்லாம் இருக்கலாம். பட் அவங்க ரொம்ப விரும்பின 4 பேர் எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட இருந்த அளவு க்ளோஸ் மத்தவங்க கிட்ட அவங்க இருந்தாங்களான்லாம் சொல்ல முடியாது. அந்த வீட்டுக்குள்ள க்ளோஸா இருக்குமோ தீபக் கிட்ட இருந்தாங்க, அவரும் இவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருந்தாரு. ஜெஃப்ரிலாம் வந்து ஜாக்லின் பேரை சொல்லவே கூடாதுன்றதுக்காக மிஸ் யூ பிபி அருண் பிபி இதே சொல்லி. தர்ஷிகாக்கு என்ன உள்ள வெளியில இருக்கும்போது ஜாக்லாம் பயங்கரமான பிளேயர், அவளெல்லாம் நாங்கெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், அவ வேற லெவல் பிளேயர், அவெல்லாம் வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. உள்ள போன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே டமால் மாத்திட்டாங்க. இது அருண் மிஸ் யூ அருண் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க போய் எங்கேயும் ஜாக்லின்ட்ட பேச கூட இல்லை, உட்காந்து தனியா. நேத்து வந்து சௌந்தர்யாட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ கோவம் இருக்கு அவங்களுக்கும். மேபி விஷால் கிட்ட அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு தோணுச்சு என்னமோ. பட் இவங்க எல்லாம் அதை சொல்ல சொல்ல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எது ரொம்ப கடுப்பேத்துச்சுன்னா வெளியில நடந்த சில விஷயங்கள். வெளியே வந்து ஃபேட் மேன் வந்து வெளில வந்துட்டதுக்கு அப்புறமா ட்விட்டர்ல வந்து ஏதோ ஸ்பேஸ்ல வந்து அவர் பேசியிருக்காரு. அதுல வந்து அவரு கேவலமா தரக்குறைவா வந்து ஜாக்லின பேசியிருக்காரு. அந்த பொண்ணு ஃபுல் ஃபேக்கு, ஃபுல் டிராமா, அப்படி இப்படி ஆச்சா பாச்சா போச்சோ காச்சோன்னு வந்து பேசியிருக்காரு. அந்த தைரியத்தை அவர் உள்ள பேசிருக்கலாமே. இல்ல உள்ள பேசினா இங்க வெளில போனது இவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு சத்தியமா புரியல. அவருக்கு எதனா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், ஏதாவது பண்ணி ஆல்வேஸ் ஆன் டாக்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வெளியே போயாச்சு, இனிமே அவங்கள பத்தி பேசினா எனக்கு தெரிஞ்சு அதுதான். அவர் ஆல்வேஸ் வந்து எல்லாரோட வாயில அவர் பேர் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆல்வேஸ் இந்த கான்ட்ரோவர்சிஸ்ல இருக்கணும். விஷால் நான் கரண்ட்ல இருக்க வேண்டாம், அந்த மாதிரி கரண்ட்ல சக்கச்சினே இருக்கணும் பொழுது அவருக்கு. சோ அந்த லெவல்ல இருக்கணும்ன்றதுக்காக வந்து ஒரு பொண்ணை போட்டு மிதிச்சிருக்காரு. இதுல என்ன ஆக போகுது இல்ல வெளியில போட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களை நீங்க மிதிச்சீங்கன்னா அவங்க புகழ் மேல போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பல சான்றுகள் இருக்கு. நீங்களாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒரு டைம்க்கு மேல உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணா அவங்க வந்து டிராமா ஆயிடுவாங்களாங்க. ஏன்னா நீங்க உள்ள போய் டிராமா போட்டீங்க பாருங்க, ஐயோ கொஞ்சம் டிராமாவா சார் போட்டீங்க. உங்க டிராமா எல்லாம் வெளில அப்படியே வந்து பல்ல இழிச்சிட்டு இருந்தது சார். புட்டு வச்சாங்க. இல்ல வெளியிலேயே சௌந்தர்யாவை அவ்வளவு காரி துப்பிட்டு உள்ள போய் வேற மாதிரி பேசுறாரு. நீதான் ரியல், அன்னிக்கும் இன்னிக்கும் என்னைக்கும் அது ஏன் அவர் பேசினாரு தெரியுமா? எல்லாரோட ஏவிலையும் அவர் பேசின வார்த்தைகள் வந்துச்சு. அதனால எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துட்டாரு. சோ அவங்க யாருன்னா வந்து ஃபைனலிஸ்ட் ஆகும்போது அவங்க ஏவில இவர் வந்துருவாரு. ஏன்னா இவர் இருக்க முடியல வீட்டுல, ஒரு வாரம் தாண்டல. ஆனா எல்லா வீடியோஸ்லயும் முடியாத வைத்தறிச்சல்ல பேசுறவங்க பாத்தீங்கன்னா தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா, இவரு ரஞ்சித் பொறாமையின் கோடோன், அவரெல்லாம் இவ்வளவு நாள் வச்சிருந்ததே முதல்ல தப்பு விட்டு அவர் ஃபைனலிஸ்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. ஜெஃப்ரி எல்லாம் ஓவர். அதோட அன்ஷிதா என்னமோ நான் தான் டாப்பரு, என்ன மீறி யாருமே கிடையாது அப்படின்ற லெவல். அங்க லவ் ப்ரொபோசல் அண்ட் பெண் பார்க்கும் படலம், அப்புறமா வந்து மாப்பிள்ளை பார்க்கும் படலம் எல்லாம் நம்ம போட்டோம். அதெல்லாம் நம்ம கிட்ட கூட சொன்னாங்க, உங்களோட இது வந்து ரொம்ப டிக்னிட்டியோட இருக்கணும்னு சொல்லிட்டு. டிக்னிட்டியான பர்சன்ஸ் கிட்ட அந்த டிக்னிட்டியை சொல்லணும். நம்ம ஒரு பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்கள் கிட்ட எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இவங்க மாதிரி ஆளுங்களை பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜென்மத்துக்களோடையும் இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்கள் கிட்டயும் தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. பீவேர் சொல்லுவோம்ல, கரெக்ட். பீவேர் ஆஃப் தீஸ் பீப்பிள். அதாவது ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு வேணா அவரை புடிச்சுக்கலாம், உங்களுக்கு வேணா புடிச்சுக்கலாம். பட் பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல, நீங்க எங்களோட நல்லதுக்கு தான் சொன்னீங்க. நாங்க அதனாலதான் நல்ல விதமா நாங்க திருப்பி ரிப்ளையும் கொடுக்குறோம்.
எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ரூட்ல போற ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா வந்து துஷ்டரை கண்டால் தூர விலகுன்றதான் உருப்படியா படிக்கிற பசங்களுக்கு சொல்ல முடியும். இல்லையா இந்த மாதிரிதான் நான் சுத்த போறேன் அப்படின்னு சொல்றவங்களை வந்து ஒண்ணு திருத்த ட்ரை பண்ணலாம். ஆனா அது விஷால் மாதிரி ஒரு பையனா இருந்தாங்கன்னா அது வந்து நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. தனி தெளிச்சு விட்ட கேஸ் தான். தண்டம் அது மாதிரிதான். ஏன்னா விஷாலுக்கு வந்து இடம் பொருள் ஏவல் எதுவுமே தெரியல. எங்க வேணா என்ன வேணா அதுவும் ஒரு குரூப் இருக்கும் போது அவரோட ஆட்டிடியூடும் அவர் நடந்துகிட்ட விதமும் எல்லார்கிட்டயும் வந்து போய் கட்டி கட்டி பிடிக்கிறதோ இல்ல இது ஒரு பப்ளிக் ஷோ, இது ஒரு நேஷனல் டெலிவிஷன். என் பர்சனல்ன்றாரு. இவர் பர்சனல் வந்து இவர் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டோம். யார் இவரோட இதுல ஃபேமிலி ஷோ, நாட் அ வெரி பிரைவேட் அடல்ட்ரி ஷோ. உங்களுக்கு அடல்ட்ரி ஷோஸ் போனோம்னா நாங்க லைவ்ல யாரோ சொன்னாங்க ஸ்பிட்ஸ்வில்லா இருந்ததுன்னு, அந்த மாதிரி ஷோஸ்க்கு போங்க. அங்க போய் இதெல்லாம் நீங்க பாருங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஷோஸ் பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் எல்லாம் இவர் கிடையாது. ஆனா ஒரு மனசுக்குள்ள வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஹீரோ. அடுத்து தளபதி 69ல நான் தான் ஹீரோன்னு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இப்ப அவர் ரன்னர் அப் வாங்கிட்டாருன்றதுனால அவரை மரியாதையா பேசணும் இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு இது வாங்கிட்டாங்கன்னா உடனே அவங்களை பத்தி நல்லதா சொன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க தப்பு பண்ணிருந்தா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம சேனல்ல தான் நமக்கு அதுக்கு அசிங்கப்படுத்தணும். ஒரு 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 you are giving a very wrong example to the society. கரெக்ட். ஒரு என்ன சொல்றது, ஒரு கேரக்டர்லெஸ் எல்லாத்துலயும் இத நீங்க ஹிந்தி பிக் பாஸ்ல பண்ணிருந்தா யாருமே கேள்வி கேட்க போறது கிடையாது. because that is very normal. ஆமா, வெரி நார்மல் திங் அங்க. ஆனா அதுக்கு நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு அதுவும் மெயினா தமிழுக்கு இதுல வந்து கமல் சாரே சொல்லிருப்பாரு, மத்த இடத்துல எல்லாம் நடக்கிறது வேற, தமிழ்நாட்டுல நடக்கிறது வேற. இங்க ஒரு இங்கீதம் தேவைப்படுது. இங்க மக்களுக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ மரியாதையும் ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். அத நீங்க வந்து விட்டுட்டு ஒரு ஷோ நடத்துனீங்க, அந்த ஷோ உருப்படாது. கவின் லாஸ்லியாவை தான் பயங்கரமா சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓவியா ஆரவ் அவங்க இது வந்ததே பயங்கர கான்ட்ரோவர்சியா. அதெல்லாம் நமக்கு காட்டல. அது 24 ஹவர்ஸ்னா அவங்களுக்கு தான் நாரி போயிருக்கும். ஆமா, அது அப்பெல்லாம் நமக்கு எதுவுமே லைவா பெருசா காட்டல. அது 1 hour ஷோ மட்டும் தான் இருந்தது. அதனால பல விஷயங்கள் மறைக்கப்பட்டது. ஆனா அத கொண்டு வந்து இங்க சேர்க்காதீங்க தயவு செஞ்சு. 24 ஹவர்ஸ் ஷோனா அங்க ஒரு டிக்னிட்டி இருக்கணும், அங்க பொண்ணுங்களை மதிக்கணும். இல்ல போன சீசன்ல நிக்சன் ஆயிஷாக்கு அவ்வளவு பேக் ஸ்லாஷ் ஆனதுக்கு காரணமும் அவங்க ஒரு எல்லை மீறி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தாலதான். இத கம்பேர் பண்ணா அது ஒண்ணுமே இல்லையே. இல்ல அத சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ரொம்பவே ஓவரா போயிடுச்சு. அது நம்ம சொல்ல முடியாது. அப்படி தெரியல. இவங்களும் உள்ள இருந்தாங்கன்னா இன்னும் கண்ட்ராவியெல்லாம் நம்ம இல்ல, அது ரொம்ப ஓவர் போட் போச்சு. அது நம்மளால சொல்ல முடியாது. ரொம்ப ஓவர் போட் போச்சு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஷோவா இவங்க யாருமே சரியா பாக்கல. அப்பவே அவங்க வெளியில தான அனுப்புனாங்க. அதான் அப்புறம் எப்படி திருப்பி அதே கண்டென்ட் ஒருத்தர் தைரியமா வந்து குடுக்குறாரு? அது சேனல் குடுக்குற தைரியம் தான். இன்னொன்னு இந்த ஃபைனலிஸ்ட்லயே வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, நல்ல பிளேயர்ஸ் எல்லாரையுமே அனுப்பிட்டு ரொம்ப விஷால் மாதிரி ஒரு பிளேயரை உள்ள வச்சு அவங்களுக்கு நான் வந்து ரன்னர் அப் பொசிஷனையும் கொடுப்பேன் அப்படின்னா வந்து இட்ஸ் ஷோஸ் யுவர் வர்த். உங்க சேனல் வந்து இவ்வளவுதான். அங்க தீபக் இருந்தாரு, மஞ்சரி இருந்தாங்க, ஜாக்லினாவது அந்த லாஸ்ட் மினிட்ல போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே அவங்க ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட். இன்னும் கேட்டா அவங்க ரன்னரோ வின்னரோ ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருந்தவங்க. அங்க மஞ்சரி இருந்தாங்க, தீபக் இருந்தாங்க. இவங்க ஏன் தீபக் ஆக்கிருக்கலாமே நீங்க ரன்னரா? உங்க ஷோல ஒரு வருஷமா அந்த ஒருத்தர் வந்து மத்தது என்ன ஆரிக்கு அப்புறமா மேபி ராஜு அவர் வந்து ஒரு மேரிட் பர்சன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இவங்க அர்ச்சனா வந்து ஒரு அன்மேரிட். அண்ட் அதுக்கு முன்னாடி வேணா அசீம் வந்து வேணா இந்த மாதிரி சொல்லலாம். சோ ஒரு நல்ல மேரிடான ஒருத்தவங்க ஒரு பொண்ணு ஒரு டிவோர்ஸியா இருந்தாரு. சோ அவருக்கு வந்து ஒரு ஒரு சில பிரச்சனைகள், ஒரு அவரோட நேம்க்கு நிறைய ஒரு இது இருந்தது. அவரே யாரும் வேணான்னு சொன்ன காலங்கள்லாம் இருந்தது. நீங்க மஞ்சரி ஆக்கி இருந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதர் இது வரைக்கும் நீங்க பண்ணாத ஒரு ஜான்ரர்ல ஒருத்தவங்களை வந்து நீங்க வின்னர் ஆக்கிருக்கலாம், இல்ல ரன்னர் ஆக்கிருக்கலாம். இல்ல நீங்க வந்து தீபக் வச்சிருந்தீங்கன்னா இவ்ளோ வருஷம் உங்க கூட வேலை பார்த்த ஒருத்தர் அண்ட் ஹி இஸ் quite much deserving. இல்ல அவர் ஏஜ் இது வரைக்கும் வாங்குனவங்க யாருமே இவ்ளோ 45 இயர்ஸ் ஆனது கிடையாது. அவரு நீங்க வச்சிருந்திருக்கலாம். ஏஜ்க்கு மேல முதல்ல பாத்தீங்கன்னா முதல்ல வச்சிட்டு இருக்கதே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் விசித்ரா மேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் சில சூழ்நிலைகளால அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க ஆக்சுவலி அட்லீஸ்ட் ஷி வாஸ் கேப்பபிள் ஃபார் ஆர் கெட்டிங் தி ரன்னர் அப் பொசிஷன். அது கூட அவங்க கொடுக்கணும்னு நினைக்கல. ரன்னர் அப் பொசிஷன் டாப் 5ல கூட கொண்டு வரல அவங்க. சோ அந்த அதே மாதிரி தான் இவரையும் எவிக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, இது ரொம்ப தப்பா இருக்கு. ஏஜ் பீப்புளால முடியல. நீங்க விட்டுருந்தா ரஞ்சித் ஆக்கிருப்பீங்க போல இருக்கு. ஆனா தீபக் ஆக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க. முடியல. ரவீந்தர் பேசினது எதுவுமே வந்து சரியில்லை. நீங்க உள்ள வந்து நீங்க வந்து பல்ட்டி அடிப்பீங்க,
நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசுவீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏற்ற இறக்கத்தோட பேச தெரியும்னா நீங்க போய் டப்பிங் கொடுங்க. படத்துல எல்லாம் நரேஷன் அண்ட் டப்பிங் கொடுப்பாங்க. ஒரு வார்த்தைக்கு அவங்க சேதுபதி சார் ஒரு டோஸ் விட்ட உடனே இவரு டென்ஷன் ஆயிட்டு அந்த கோவத்துக்கு அப்பயும் அந்த கோவத்தை வேற ஒருத்தர் மேல போடுறீங்க நீங்க. என்னன்னா ரவீந்தர் சாருக்கு வந்து எப்படின்னா வந்து இவரை வந்து இந்த விஜய் டிவில பேக் வாய்ஸா கோபிநாத்னு ஒருத்தர் இருப்பாரு சொன்னாங்களா, அவருக்கு பதிலா நீங்க இவரை போட்டிருக்காரு. இவர் அதுக்குதான் வந்து ரொம்ப லாயக்கா இருக்காரு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அந்த மாதிரிதான் எதை எடுத்தாலுமே பேச வேண்டியது. வந்து வீட்லயே அப்படிதான் பஞ்சுட்டு பேசிட்டு நான் ஒரு முறை திங்க் பண்ணிட்டேனா என்ன சொல்றீங்க, சாம்பார் மாதிரி இந்த உலகத்துல இல்ல, இந்த ஊர்ல இல்ல, இந்த பிளானட்ல இல்ல, இந்த யூனிவர்ஸ்ல இல்ல, என் தாய் மேலான இப்படி ஒரு சாம்பார் சாப்பிட்டதே கிடையாது. அதுல நீ வென்றுட்ட என் மனச இந்த பொற்காசு மனசுக்குள்ள பெரிய அந்த கேரக்டர் கொடுத்தா கூட பாட மாட்டாரு. அதான் பண்ணலாம் தெரியாது. இல்ல நீங்க எப்படிதான் பேசுறீங்க, சரி நீங்க இப்படி பேசுறீங்களே அது உங்களுக்கு ராஜாவா கொடுத்தா இன்னும் உங்களுக்கு ஆப்டா இருக்குமே கொடுத்தா என்னால பண்ண முடியாது பிக் பாஸ். எனக்கு இதெல்லாம் வர முடியாது. உடம்பு ஆட வச்சிட்டீங்க பிக் பாஸ், அதுக்காக நான் ரொம்ப கிரேட்ஃபுல் பிக் பாஸ். நீங்க இப்படி ஏற்ற இறக்கத்தோட பேசுறது தானே அங்கேயும் பண்ண சொன்னாங்க. அங்க போய் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு எல்லார்கிட்டயும். நீங்க யாரும் நாமினேஷன் பண்ணிக்க தெரியுமா? சாதாரணமா பேசுறதை விட actually you should know that this thing was made exactly and aptly for this to happen. You didn't know, you didn't understand, you didn't decode it. அதாவது உங்களுக்கு சாதாரணமா இருந்தா தமிழ் வருது, தமிழ் மட்டும் பேசுறது கேரக்டர் கொடுத்தா இங்கிலீஷ் வருதா? என்ன பண்றது? அதுவும் சுனிதாவை பார்த்தாங்கன்னா இன்னும் சுனிதாவை பார்த்தா வெள்ளைக்காட்சி மாரியே தெரிந்து போறது அவருக்கு. அதனால அவருக்கு வந்து உடனே இங்கிலீஷ் அதான் சொன்னாரு. எனக்கு ஒன்ன பார்த்தா மட்டும் எப்படிமா அது சார், நானே உங்ககிட்ட தமிழ்ல தானே சார் பேசுறேன், அப்புறம் நீங்க ஏன் சார் என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறீங்க, எனக்கு புரியல. சோ அந்த மாதிரி நீங்க உங்க சான்ஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டு பிக் பாஸ் வந்து யாருக்குங்க சொல்லல, யாருக்கு வந்து பிக் பாஸ் சொல்லலனா நீங்க வந்து யூ ஆர் இன் மை ஹார்ட், ஐ எம் இன் யுவர் ஹார்ட், யூ டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு என்னமோ உங்களுக்கு தான் சொல்லிட்ட மாதிரி யாருமே என்ன நம்பல. நீங்க நம்புறீங்க பிக் பாஸ் தான் என்ன அர்த்தம்? நீங்க இத்தனை சீசன் ரிவ்யூ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா பிக் பாஸோட இது என்ன டெம்ப்ளேட்னு? கிடையாது. அவர் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும். எங்க போனாலும் அந்த சொல்லுவாங்கல்ல, சாவுல போனா நான் தான் போனமா இருக்கணும், கல்யாணத்துல போனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு எங்க போனாலும் அவரு தான் நிக்கணும், அவரை பத்தி தான் எல்லாரும் பேசணும். ரவி என்ன ரவி என்ன ரவி என்ன இன்னைக்கு எபிசோட்ல வந்து இந்த சோகம் அழுகை எல்லாம் வந்தப்போ எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது வந்து சத்யா அழுதாரு. ஏன் சத்யா அழுதீங்க? நீங்க தான் அழுதாரு. இந்தியா வாண்ட்ஸ் டு நோ. ஜாக்லின் அழுதா அது வந்து சத்யா cried. I don't know about this man. ஜாக்லின் அழுதாங்கன்னா நீங்க பின்னாடி போய் சிரிச்சீங்களா? அந்த மாதிரி நீங்க அழுதப்போ எங்களுக்கு சிரிப்பு வந்துதான் நாங்க சிரிக்கல சத்யா. ஏன்னா நீங்க கிடையாது. நாங்க இல்ல அவர் ஜாக்லின்காக கூட அழலான்னு கூட வச்சுக்கோ. ஜாக்லின் அழுதவங்கள பின்னாடி அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணவங்க வந்து ஜாக்லினை பார்த்து சிரிக்க அழுகுறாங்கன்னு அவர் சொன்னார். ஓகே, அப்படி ஒரு பாயிண்ட் கொண்டு வராங்க இல்லையா? ஆனா அது கிடையாது அவரோட ரீசன். அது அப்புறமா அவர் சொன்ன ரீசன். நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, அவங்க சொன்ன ரீசனை புடிச்சுக்கிட்டு ஐயோ இது சொல்றாங்க இதை வச்சு சொல்லிடுவோம். ஒரு பொண்ணு அழும் போது அவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. சிரிக்கிறாரா அவரு? நக்கல் மத்தவங்க அழறத பார்த்து அவரு வந்து ஃபீல் ஆகி அத பார்த்து அவருக்கு வந்து சிரிப்பு வரல. அவங்க எலிமினேட்டட் உடனே அவருக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. அது காட்ட விடுறது. அச்சோ, அவங்க இது கட்டிப்பிடிக்க வரும்போது கூட சரிடா குட்டி போ, சரிடா குட்டி. அங்க வந்து ஜெஃப்ரி அது கூட கிடையாது. அவர் வாயர் பிக் பாஸ் அநியாயம் பண்றாங்க. பிக் பாஸ் அவங்கள பார்த்து உங்களுக்கு சிரிப்பு கண்டிப்பா வந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு நீங்க குடுக்குற சப்பக்கட்ட ரீசன் தான் இது. அது மட்டும் இல்லையா? ஆமா, நாங்க அவங்க போனதால தான் கூத்தாட்டம் போட்டோம். உங்களுக்கு என்ன அது சொல்லிட்டாரு. சோ நோ, இது அவரு வந்து பிராங்க்ங்க. இஸ் ஆல்வேஸ் ஜென்யூன் கை, யூ நோ. அதே மாதிரி பிக் பாஸ் எல்லாரோட பேரையும் சொல்லி ஐ லவ் யூன்னாரு. அருணும் ஜாக்லினும் அங்க இல்ல. அப்ப நீங்க சொல்லிருக்கணும் வேணாமா? இன்னும் 2 பேர் தானே அந்த வீட்டுல இல்ல. திருப்பி வந்து தேஜ் கூட ரெக்கார்டர் மாதிரி முத்துக்குமரன்ல இருந்து ஜாக் இது ரயான்ல இருந்து சௌந்தர்யா மஞ்சள் எல்லாம் நீங்களும் சொல்லிக்கலாமே. எஸ், ஐ டு மிஸ் ஜாக் அண்ட் சொல்லிருக்கலாமே. இவங்க எல்லாரும் பேரும் சொல்லும்போது கூடவே ஜாக்லின் அருண் ஐ லவ் யூ சொல்லிட்டு போனா என்ன? அவங்களும் தானே இந்த வீட்டு கண்டஸ்டன்ட். நீங்க மறந்துட்டீங்களா அப்படி ஒரு 2 பேர் இருக்கிறது? அவர் அன்னைக்கு வெளில அமிச்சப்பே எல்லாத்தையும் மறந்துட்டாரு போல. என்னமோ ஏவி வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. பட் வந்துட்டு அப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்லுவாங்க. பட் 13 மினிட்ஸ் ஏவின்னு சொல்றாங்க ஜாக்லினுக்கு. அண்ட் ஜாக்லின் வந்தப்போ செம சவுண்ட் இருந்ததுன்னு சொல்றாங்க. இது எதையுமே நம்மளால நம்ப முடியாது. நேரா வந்து கண்ணால பாக்கும்போது தான் நம்மளால நம்ப முடிஞ்சிருச்சு. பாதி அந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்களோட பார்ட் மட்டும் நாளைக்கு 6 o'clockல இருந்து தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 6 o'clock முடிஞ்சிரும். 6 o'clock வந்து தப்பு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க.
அது நானா நம்மளுக்கு வந்து இப்படி 11 ஆயிடுமா 10:11 ஆயிடும் இல்லையா 11:30 12 கூட ஆயிடலாம். ஆமா. சோ நாளைக்கு 6 மணி முத்துக்குமரன், செகண்ட் பிளேஸ் விஜய் விஷால், தேர்ட் பிளேஸ் சௌந்தர்யா, ஃபோர்த் பிளேஸ் ரயான், ஃபிஃப்த் பிளேஸ் பவித்ரா அண்ட் ரயான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா வீட்டுக்கு இல்ல அங்கதான் உட்காந்துருப்பாங்க. எப்படியோ வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஃபிஃப்த் ஃபோர்த் பிளேஸ் அப்படியே பின்னாடில இருந்து வந்துக்கோங்க. சோ இதுதான் வந்து ஆர்டர். இதான் இவங்க எல்லாம் வின் பண்ணது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நாளைக்கு பாக்கும்போது என்டர்டைன்மெண்ட் தெரிஞ்சு தர்ஷாவோட டான்ஸ் இருக்கும், நிறைய பேர் டான்ஸ் இருப்பாங்க. சௌந்தர்யா சொன்னத பத்தி சொல்லு. சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்க சொன்னாங்க ஜாக்லின் போயிருப்பாளா, ஜாக்லின் சாப்பிட்டுருப்பாளா, ஜாக்லின் தூங்கி இருப்பாளா, இவ வந்து இன்னைக்கு கூட ஜாக்லின் வீட்டுக்கு போயிருப்பாளா. ரயன் நீ இதை எத்தனை வாட்டி நீ திருப்பி கேக்குற, நான் அப்ப வேற கேட்டேன், இப்ப நான் வேற கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தெரியலையே அவர் ஹோட்டல்ல தங்க வச்சிருப்பாங்களா இல்ல வீட்டுக்கு போயிருப்பாளா, எல்லாரையும் பாத்துருப்பாளா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா ரவீந்தர்ட்ட போய் சொன்னாங்க, ஒருவேளை நான் போயிட்டு நான் வெளியில போயிருக்கணுமோ, அவ போய் இந்த கேம் ஆடி இருக்கணுமோ, நான் அந்த கேம் ஆடினா பாதியில கூட வந்திருப்பானா. ஜாக்லின் அப்படி கிடையாது, அவ முழுசா முடிச்சுட்டு தான் வருவா. நான் போன கேம் மேபி அவ ஆடி இருந்தா அவ பொட்டியும் எடுத்திருப்பா, அவ கேம் உள்ளியும் இருந்திருப்பாளோ அப்படின்னு அதான் சொல்லுவாங்களோ. ஒருத்தவங்க இல்லாத குறை அவங்க நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது வந்து அவங்க இல்லாதப்பதான் நம்மளுக்கு புரியும்னு. சோ அது அவங்களுக்கு ரொம்ப புரியுது. ரயான்லாம் ரொம்ப பண்றாங்க. சொல்லிட்டு இருக்கிறதே கேம், நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம்குள்ள கொண்டு வராத, ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம்குள்ள கொண்டு வராதுன்னா அப்ப கேம் விட்டு ஒருத்தவங்க வெளில போயிட்டாங்கன்னும் போது இப்ப அந்த கேம் இல்லல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே இருக்கும். அவங்க வெளியில வந்துட்டு கண்டினியூ பண்றாங்களோ இல்லையோ அந்த வீடு அவங்கள ஒவ்வொன்னுத்தையும் பேச வைக்கும். ரெண்டாவது அதுல போடுற ஒன்னொன்னு நமக்கு ரீவைண்ட் ஆகும்ல, ஏன்னா வேற சிந்தனையே கிடையாது அந்த வீட்டுல. அதுவும் இந்த முத்துக்குமரன்லாம் சாட்சரா எவ்வளவோ தள்ளி 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 வைக்க போதாங்க. இன்னி கூட எல்லார்ட்டையும் போயிட்டு என்ன மறக்க மாட்டேல்ல மறக்க மாட்டேல்ல, அவங்க எதுக்காக அப்ளிகேஷன் போடுறாங்கன்றது யாருக்குமே தெரியும். பினான்சியல் சப்போர்ட்டுக்கு தான், வேற என்ன. அப்போ வந்து அவங்களால இல்ல அவங்க வந்து இவ்வளவு தள்ளி தள்ளி வைக்க பார்த்தாங்க ஜாக்லினையும் முத்துக்குமரனும். அவங்க வெளியவே போயாச்சு. ஆனா முத்துக்குமரன் உட்காந்து ஜாக் 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 ஜாக்ன்றாரு. இன்னைக்கு சொன்னாரு ஜாக்லின் ஒரு அழகு இல்ல, எவ்வளவு அழகா இருக்கா அவ. ஜாக்லின் வந்து ஒரு பேர் அழகியா இருக்காங்க. அது நம்ம நேர்ல பார்த்ததை விட இந்த வீடியோல பாக்கும்போது அது ஆனந்தியும் சொன்னாங்க, ஃப்ரேம்ல பாக்க இவ்வளவு அழகா இருக்கா. நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவளுக்கு ஸ்கிரீனுக்கான முகம்பா அப்படின்னு. அது மாதிரி ரயான் வந்து ரயான் சொல்லியிருந்தாரு, அந்த 3 பேர் அவங்க நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், ஜாக்லின் ரயான் அண்ட் சௌந்தர்யா. அதுவும் உட்காந்து என்னமா போட்டோல அது, ஐயோ பயங்கரமான பிக்சர்ல அது அப்படின்னு விஷால் சொன்னாரா. நானும் பார்த்தேன். இவர் போய் உள்ள போயிட்டு நீ வந்தல எப்படி இருந்தது உன் ஏவின்னு கேட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்பெல்லாம் உன்னோட அந்த ஓட்டுறதெல்லாம் போட்டாங்களான்னா அதெல்லாம் வரல எனக்கு அப்படின்னாரு. அப்பதான் சொன்னாரு, எங்க போட்டோவை பாத்தியா நீ அப்படின்னாரு. எந்த போட்டோன்னா யார்கிட்ட கேட்டாரு, விஷால் கிட்ட வந்து போட்டோவை பாத்தியா, போட்டோஸ்லாம் நீ பாத்தியான்னாரு. நான் எல்லா போட்டோவும் பார்த்தனே அப்படின்னாரு. எனக்கு அப்பெல்லாம் பாக்கணும்னே தெரியல, ஆனா நான் ஒரு 2-3 போட்டோ பார்த்தேன். எங்க 3 பேர் போட்டோவை பாத்தியா நீ, எது நீங்க 3 பேரும் அந்த வாசல் கிட்ட நிக்கிறீங்களா அந்த போட்டோ தானே, செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்ததுடா, நானே அதை சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த போட்டோ. நாங்க 3 பேரும் செம்மையா இருக்கும் அந்த அந்த பிக்சர்ல. எனக்கு அப்படி பிடிச்ச ஒரு பிக்சரா இருந்தது. எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஐ மிஸ் யூ ஜாக்னு சொன்னேன் நானு. அவளை வந்து உள்ள போயிட்டு எனக்கு அவளை அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அவளை பார்க்கும்போது. சோ அந்த இடத்துல எனக்கு ஐ மிஸ் யூ ஜாக்னு சொல்லணும் போல இருந்தது. நான் கத்தி சொன்னேன் அப்படின்னாரு. ஓ அப்படின்னாரு அவரு. அந்த பிக்சர் நிஜமாவே எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. அழகா இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி அது 3 பேருமே செம்மையா இருப்பாங்க அந்த போட்டோல. அது ஒரு 3 பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற எல்லையை விட என்னமோ ஒரு 3 பேரும் ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் எப்படி வாழ்ந்துருப்பாங்க ஒரு வீட்ல. அந்த ஏன்னா ரயான் வந்து நிஜமாவே ஜாக்லின வந்து அக்காவையும் தாண்டி ஒரு அம்மான்னு அவர் அங்க அம்மாட்ட நான் சொன்ன பொண்ணு நீதான்னு சொன்னாங்கல்ல, அவர் அம்மாவாவே தான் வந்து அவங்க பார்த்தாங்க. ஒரு ஹேர் கலரிங்ல அந்த தலைய வந்து தோட்டி விடுறதோ இல்ல தலைய வந்து தேய்ச்சி அவங்களதான் கழுவி விட சொன்னாரு. சோ அவர் அந்த அளவு மிஸ் பண்ணி கோவத்துலதான் அவர் அவ்வளவு கத்தி இருக்காரு. அதெல்லாம் வந்து அவர் இப்ப அவரு வந்து ரியலைஸ் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அவ்வளவு பேசிட்டோமே. அதுவும் ஜாக்லினுக்கு வந்து அழுகிற சீனு நிறைய வந்து சௌந்தர்யாவோடய வருதா. அதனால சௌந்தர்யாவால சௌந்தர்யா வந்து அதான் சொல்லுவாங்க, நான் உன்னாலவே எக்ஸ்பிரசிவ் கிடையாதுன்னு. சோ அவங்க உள்ளவே வச்சிட்டு இருக்காங்க. பட் ரயான் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ். முக்கியமா அவர் வந்து அதான் சொல்றாரு, நான் எனக்கு ஜாக்லினா அவ்வளவு பிடிக்கும். ஆமா, அவ அப்படி ஒரு இது அப்படி ஒரு பொண்ணு. அது எனக்கு வந்து அப்படி ஒரு கேர் பண்ண அவ. நான் உள்ள வரும்போது யார்கிட்ட வெளியில சொல்லிட்டு வந்தேன், நானு யார்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா அது ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுங்க வந்து அவங்க ஜாக்லின்ட்டையும் சொன்னாரு, நான் உள்ள வரும்போது யார்கிட்ட பழகவே கூடாதுன்னு நினைச்சிடும்,
நீதான். யார்கிட்ட பழகவே இல்ல முடியாம இருக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரே ஆளும் நீதான். நீ வேற மாதிரி ஜாக் அப்படின்னு அவனா சொன்னாரு அவரு. அதை அது ஒரு மாதிரி அந்த பாண்டிங் செம்மையா இருந்தது இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாரு, நீ இருக்க வேண்டிய இடம் இது உன்னை நான் ரொம்ப பவித்ரா யாரு மறந்தாலும் அந்த பொண்ணு மறக்கவே இல்ல. திருப்பி திருப்பி வாயில ஒரு தடவை கூட அவருன்னு சொல்ல முடியாது, அந்த வீட்டுல மத்தவங்க யார் வாயிலும் வரல. மஞ்சரி வாயில வந்துச்சு. மஞ்சரி சொல்லிட்டு போனா, அதான் நான் சொல்லிட்டேன். மஞ்சரி, முத்துக்குமரன், மத்தவங்க யாருக்குமே அவங்க ரொம்ப இது கிடையாது, ஃபேவரட் கிடையாது. இத்தனைக்கும் இந்த ஏவில எல்லாம் நிறைய ஆனந்தி கூட தான் வந்து அவங்களுக்கு நிறைய ஆனந்தி கூட நிறைய இருந்தாங்க, நிறைய அவங்களுக்கு கன்சோல் பண்ணாங்க. அதான் அவங்க சொல்லுவாங்க, நானே ஒரு உடையாத ஆளு, நானே உடஞ்ச நேரத்துல அவதான் எனக்கு கன்சோல் பண்ணா அப்படிலாம் சொல்றாங்க. பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேவரட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம ஆப்வியஸ்லி நம்ம அது இது பண்ணவே முடியாது. பட் அட்லீஸ்ட் அவங்க சொன்னாங்களே, அந்த 4 பேரை நான் சம்பாதிக்கணும்னு, அந்த 4 பேரை சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. சோ அதான் இன்னியோட இதான் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர் எபிசோடோட ரிவ்யூ. சோ நாளைக்கு கிராண்ட் ஃபினாலேயோட இதுல பார்க்கலாம். சோ உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். பாய். சீக்கிரம் நம்மளும் விடை பெறும் தருணம் வந்து விட்டது. எங்களுக்கு கடை சாத்திட்டு போயிடுறோம் நாங்களும். ஓகே, சாத்திரா கதையை அப்படின்ற மாதிரி. ஓகேங்க, பாய். எல்லாருக்கும் பாய்.